வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இட்லி எப்படி சில்லி இட்லி பண்ணலான்னு பார்க்கலாம். அது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் பிடிக்கும். காலையில் ஊற்றின இட்லி இருந்தால் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை கடையில் வாங்கினா நிறைய விலை, ஆனால் நம்ம வீட்டிலே இதை செய்யலாம். எண்ணெயில் போட்டு அதை நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இல்லை மினி இட்லியாக ஊற்றி கூட அதை நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். மினி இட்லின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் போட்டால் போதும், நிறைய சாப்பிட முடியாது. ஆனால் பாருங்கள், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இது மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் அவ்வளோவா ரொம்ப இழுக்காது. மெதுவாக பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா மெதுவாக ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. நல்லா செவந்துருச்சு. அதை எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிச்சிக்கோங்க. பொரித்து எடுத்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் முன்னாலே எடுத்துருங்க. இது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை 4 கட் பண்ணிவிட்டு அதை லேயராக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, லேசாக பொடியாக அரிஞ்ச இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூனு, பூண்டு ஒரு ஸ்பூனு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு பச்சை மிளகாய். இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, சும்மா லேசாக வதக்கினா போதும். ஒரு குடமிளகாய் ஒரு பாதி கட் பண்ணி வச்சுக்கோங்க, சதுரமாக. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு கேப்சிகம் போட்டுட்டு கொஞ்சம் லேசாக வதங்கின உடனே, ரொம்ப வதக்குனீங்கன்னா ஸ்மெல் வந்துடும். கொஞ்சம் லேசாக பாதி வதங்கினா போதும். வதங்கின உடனே அதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா தக்காளி 2 அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி அரைச்சி சேர்த்திங்கன்னா அதுவே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு மிளகுத்தூள் கொஞ்சம், பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த உப்பு சேர்த்துக்குவோம். இட்லி அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் வச்சு கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டு அப்படியே பிரட்டி விடுங்க. கொஞ்சம் பிரட்டி விட்டோன்னே சால்ட்டு போட்டுக்குவோம். கொஞ்சமாக சுகர் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுட்டு, வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். சுகர் வேணும்னா போட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி அதிலே விட்டு போதும். 2 ஸ்பூன் விட்டால் போதும். கொஞ்சம் நேரம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.
சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் வேணும்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப மல்லித்தலையை தூவி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லியை வந்து இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கட்டாயம். ரொம்ப நன்றி. வணக்கம்.